ஃப்ரெண்ட்ஸ், இந்தியா முழுவதும் இருக்கிற அரசியல் கட்சிகள் வெற்றி அடைந்தது, தோல்வி அடைந்தது, ஏற்கனவே ஆட்சி செய்தது, இப்போது ஆட்சியில் இல்லாமல் இருக்கிறது, அப்படிப்பட்ட எல்லா கட்சிகளையும் எடுத்துக்கிட்டால் எத்தனையோ கட்சி இருக்குது. அவர்களுடைய முழுமையான வாக்கு வங்கி இதுதான்றதை யாருமே இன்னும் முழுசாக கணிக்க முடியலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்பொழுது தான் கட்சியை ஆரம்பித்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் தான் ஆகிற ஒரு கட்சி தான் தாவேகா. திரு விஜய் அவர்கள் ஆரம்பித்தது. அந்த கட்சிக்கு அவரே சொல்கிறாரு 30% வாக்கு இருக்குன்னு சொல்லி. இன்னும் ஒரு தேர்தலில் கூட போட்டி இல்லை. இடையில் நடந்த இடைத்தேர்தலில் கூட நாம் தமிழர் கட்சி போட்டிட்டு அதோட பலத்தை காமிச்சிச்சு. ஆனால் இவர் அதெல்லாம் போட்டியிட மாட்டேன்ட்டார். நேரடியாக போட்டிட்டா சட்டமன்ற தேர்தல் தான், அதோட சிஎம் தான் அப்படின்ற ஒரு வெத்து பேச்சில் உறுதியாக அதை கட்டியாக பிடிச்சிக்கிட்டு அதையே தொங்கிக்கிட்டு இப்போ எங்களுக்கு 30% வாக்கு வங்கி இருக்குங்கிறாரு. இதை விட பார்த்திங்கன்னா ஒருபடி மேலே இப்போ அதிமுகவால் கழிச்சு கட்டப்பட்ட செங்கோட்டையன் தாவேகாவுக்கு 48% வாக்கு இருக்குங்கிறாரு. இதெல்லாம் இவரெல்லாம் எம்ஜிஆர் காலத்திலேருந்து இருந்த ஒரு அரசியல்வாதி. திரு விஜய் அவர்களுக்கெல்லாம் அரசியலையே என்னென்னு தெரியாதவங்களுக்கெல்லாம் சொம்பு தூக்கியாக இருக்கிறாருன்னா அவங்க நினச்சா ரொம்ப பாவம் பரிதாபமாக இருக்குது. அதை விட அவங்க ரசிகர்கள் நினச்சா ரொம்ப பாவமாக இருக்குது. ஏன்னா திரு விஜய் ரொம்ப ரெட்டு வேஷம் போடுறவருங்கிற அதை அவங்க மறந்துட்டாங்க. இல்லை அவங்க பார்க்காம இருந்தால் அதை தெரியாமல் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா இதே விஜய் முன்னால் நடிகராக மட்டும் இருக்கும் பொழுது கலைஞர் அவர்களை எந்த அளவுக்கு அவர் புகழ்ந்து பேசியிருக்காருங்கிறத நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தா புரியும். அதே வேளையில் திமுகவை தீய சக்தின்னு அதிமுகவை ஊழல் சக்தின்னு சொல்கிற திரு விஜய் அவர்களே எப்படி திரு கலைஞர் அவர்கள், திரு எம்ஜிஆர் அவர்கள், அம்மா ஜெயலலிதா அவர்கள் எப்படி ரோல் மாடலாக அவங்களுக்கு இருக்க முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம். அவங்க உருவாக்கி அவங்க இருக்கிற கட்சி தீய சக்தி ஊழல் சக்தின்னு சொல்கிறவர் இதில் இப்படி முரண்பட்ட கருத்தை சொல்கிறாரு. உங்களை அவர் முட்டாளாக பார்க்குறாரு. தயவு செய்து விஜய் ரசிகர்களோ விஜய் அந்த தாவேக தொண்டர்களோ புரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ பார்த்தா நீங்களே புரிஞ்சுக்கணும். அவங்க அப்பா பேர்ல பேனா வைக்கணும்னு சொல்றீங்க, எல்லா இடத்துக்கும் அவங்க அப்பா பேரை வைக்கிறீங்க, சாரி உங்க அப்பா பேரை வைக்கிறீங்க. அந்த இடத்துக்கு கலைஞர் நகர் அப்படின்ட்டு வைக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். அது மட்டும் பார்த்தாது, அந்த இடத்துல கலைஞர் அவர்களுக்கு ஒரு சிலை வைக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன்.